அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேட்டரா டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். அது போல் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வெட்னஸ்டே ஃப்ரைடே சண்டே வந்து டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் போட்டு வரேன். ஸோ வேணுன்றவங்க இந்த டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் வித் எம்சிக்யூ புக்லெட் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எம்சிக்யூ புக்லெட் வந்து மொத்தமாக 6000 ப்ராப்ளம் 3 புக்லெட் வரும். உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் போட்டுருவேன். உங்கள் ஒன்ஸ் அந்த எம்சிக்யூ புக்லெட் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே. ஸோ எஸ்டர்டே டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் கேட்டீங்க. சார் இந்த சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் ஒன்றும் புரியல, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இது ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த லிமிட் வந்து y வேரிஸ் நல்லா கவனிக்கணும். ஸோ dx dy dx அப்படி இது வந்து y வேரிஸ், இது வந்து x வேரிஸ். ஓகே. ஸோ எக்ஸோட ரேஞ்ச் எங்க இருக்கு பாருங்க, 0 to 2 இருக்கு. ஒயோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 0 less than y less than equal to root x இருக்கு. ஸோ இதுதான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த உள்ள ஃபங்க்ஷன் எது வேணா இருந்துட்டு போட்டோம். இது வந்து உங்களுக்கு வந்து ரேண்டமா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் நீங்க தப்பு பண்ணக்கூடாது. லிமிட் சேஞ்ச் நீங்க பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது நீங்க உங்களுக்கு தப்பு வரக்கூடாதுன்னா இது போல கொஷின்ஸ் நிறைய கொடுத்துருந்தேன். ஸோ இது எல்லா பேருமே காமனாக நிறைய தப்பு பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் அது. ஸோ என்னுடைய டெஸ்ட் சீரியஸ் கொஷின்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணினா உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணி யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ வேணுன்றவங்க என்னுடைய சேனல் பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் டெய்லி டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ஒர்த்து. அதே போல் வெட்னஸ்டே டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் போடுவேன். ஸோ உங்கள் ஸ்கோர் வந்து நீங்கள் அட்டன் பண்ண உடனே நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த நாள் வந்து உங்களுக்கு டீட்டெயில் சொல்யூஷன் கீ ஆன்சர் உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஓகே. ஸோ இமீடியட்டாக யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எம்சிக்யூ புக்லெட் வாங்கி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃபைன். இப்போ இதுக்கு நீங்கள் கிராஃப் போட்டால் போதும், அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோட லிமிட் வந்து x = 0 x = 2. ஸோ இது வந்து x = 2 இந்த ஸ்கேல் நீங்கள் எடுத்துக்கங்க. இது x = 0 ஸ்கேலு. ஜஸ்ட் இங்கே வந்து 0,0 இந்த லைன் வந்து உங்களுக்கு தெரியும் x = 0. இந்த லைன் வந்து y = 0. ஓகே. x ஆக்சிஸ் வந்து y = 0, y ஆக்சிஸ் வந்து x = 0 நமக்கு தெரியும். ஓகே. இது x = 2. இப்போ ரூட் எக்ஸ் கர்வ் தான் நீங்கள் கட் பண்ணணும். ஸோ ரூட் எக்ஸ் வந்து இப்படி விழும். இது வந்து ரூட் எக்ஸ் கர்வ். ஓகே. இது y = √x. ஓகே. இப்போ நீங்கள் ஸ்ட்ரிப்பை கவனிக்கணும். அதாவது இந்த அப்பர் பவுண்ட் வந்து √x, லோயர் பவுண்ட் வந்து 0 அப்படின்னா இப்படி y வேரிஸ்னா இப்படி இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்ட்ரிப் வந்து வெர்டிகலாக இருக்குன்னு அர்த்தம். சாரி, இது லோயர் பவுண்ட் வந்து y = 0, அப்பர் பவுண்ட் வந்து √x இப்படி இருக்கு. ஸோ இந்த 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 ஸ்ட்ரிப்பை வந்து நீங்கள் அப்படியே ஸ்லைட் பண்ணுறீங்க அப்படின்னா 0 to 2 வரைக்கும் நீங்கள் ஸ்லைட் பண்ணுவீங்க. அதுதான் x வேரிஸ். ஓகே. ஸோ இந்த டைரக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்ப்ரைட் பண்ணுவீங்க. ஓகே. இப்போ அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் அப்படியே மாற்றுறீங்க. ஸோ இப்போ வெர்டிகலாக இருக்கிறது ஹாரிசான்டலாக திருப்புறீங்க. ஸோ ஹாரிசான்டலாக திருப்பும்போது உங்களுக்கு எப்படி வரும், இந்த ஸ்ட்ரிப் எப்படி மாறுன்றது நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து x = 2. இப்போ இது வந்து வெர்டிகலாக இருக்குது, ஹாரிசான்டலாக திருப்புறீங்க அப்படின்னா அப்படி வந்துடும். ஓகே. அப்போது இந்த ஸ்ட்ரிப்போடைய அப்பர் லிமிட் வந்து இந்த இதில் வந்துருக்கு, கரெக்டுங்களா? ஸோ அப்போ நல்லா கவனிக்கணும். ஸோ இதனுடைய மேக்ஸிமம் பவுண்ட் வந்து x = 2. அப்போ நீங்கள் எக்ஸ்க்கு இந்த லிமிட்டை கன்வெர்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அப்பர் லிமிட் x = 2, லோயர் லிமிட் வந்து எக்ஸுக்கு நீங்கள் பார்க்கணும். ஸோ எக்ஸுக்கு பார்க்கணுங்கன்னா y² = x ஆகிடும். ஸோ இது வந்து எக்ஸுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா y² = x. அப்போ பாருங்க, லோயர் லிமிட் அப்பர் லிமிட் பண்ணுவோம். இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இது வந்து ஸ்வைப் பண்ணீங்க பாருங்க. இது வந்து y = 0லேருந்து 2 வரைக்குமே நீங்கள் ஸ்வைப் பண்ணுவீங்க, கரெக்டுங்களா? அப்போ இது இந்த டைரக்ஷனில் இதை ஸ்வைப் பண்ணுவீங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அப்போ பண்ணும்போது உங்களுக்கு y லிமிட்டில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டைரக்ஷன்ஸ்க்கு நீங்கள் கொண்டு போகிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறீங்க. அப்போது 0லேருந்து 2 வரைக்கும் நீங்கள் ஸ்வைப் பண்ணுறீங்க அர்த்தம், 0 to 2. ஓகே. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸில் சேஞ்ச் பண்ணும்போது என்னாகும், அப்பர் லிமிட் வந்து 2 போட்டு போகிறீங்க. ஸோ லோயர் லிமிட் வந்து எக்ஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா y². ஸோ y² × f(x, y) × dx dy அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிமிட்டுக்கான ரேஞ்ச் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். இதோ பாருங்கள், இந்த லிமிட்டுக்கான ரேஞ்ச் என்னன்னு பார்க்கணும். ஸோ dyல இருக்கு, அப்போ ஒய்யோட ரேஞ்ச். இந்த லிமிட்டுக்கான ரேஞ்ச் வந்து எக்ஸோட ரேஞ்ச். ஸோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லிமிட்டுக்கான டயக்ராம் போட்டுருணும். அதுக்கப்புறம் இந்த லிமிட்டுக்கான டயக்ராம் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த லிமிட்டுக்கான டயக்ராம் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், வெர்டிகலாக இருந்தால் ஹரிசான்டல் இருந்தால் வெர்டிகல், அவ்வளோதான். ஸோ வேறு எதுவுமே கிடையாது, சிம்பிள். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷனை சப்பையாக முடிச்சுட்டு போகலாம். ஓகே. இது போல் நிறைய கொஷின்ஸ் வந்து என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நிறைய டெஸ்ட் பேட்ச் கொஷின் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்குமே டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ டிஎன் செட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கேன். இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வர்த்தான மேத்தமெட்டிக்ஸை கண்டிப்பாக நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து புது புது ஐடியாஸை நீங்கள் வந்து இப்போ ஒரு சில விஷயம்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும், சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு சில கொஷினை சால்வ் பண்ணவே தெரியாது. பட் அதுக்கான ஐடியாஸ் வந்து ஈஸியாக நான் கொடுத்துருக்கேன். அதே போல் யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு லாஸ்ட் செஷனில் நாங்கள் போட்டு, அதாவது லாஸ்ட் செஷன் மீன்ஸ் உங்களுக்கு 2023 நடந்தது இல்லையா, அந்த டிஆர்பி எக்ஸாம்லாம் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தோம். ஸோ நிறைய பேர் செலக்ட் ஆகி போயிருந்தாங்க. ஸோ இமீடியட்டாக வேணுன்றவங்க என்னுடைய டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள்
dy dx இதுக்கான ஆன்சர் போட்டு சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன்ல எந்த லிமிட் கரெக்டாக வரும் அப்படின்றத உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இது போல நிறைய பேர் டவுட்டாக கேட்டீங்க. ஸோ டவுட்டாக கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வீடியோ கொடுத்துருவேன். அதனால என்னுடைய வீடியோஸ்க்கு எக்ஸ்பிளனேஷனும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்னோட சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எவ்ரி வீக் வெட்னஸ்டே ஃப்ரைடே சண்டே டெஸ்ட் அட்டன் பண்ணணும், எம்சிக்யூஸ் வாங்கி படிக்கணும், ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, வேணுன்றவங்க வாங்கி படிங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.